Can we prevent pregnancy diabetes? Pregnancy diabetes அப்படிங்கிறது இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி 5% இருந்தது. இப்போ வந்து என்னோட ஓபியில் ப்ரெக்னென்சி டயபிட்டிஸோட இன்சிடென்ட்ஸுங்கிறது கிட்டத்தட்ட 17-20%. ஸோ அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே ப்ரெக்னென்சி அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் அண்டர்கோ அ ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ யாராருக்கெல்லாம் ப்ரெக்னென்சி டயபிட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயினாக வந்து வெயிட் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரெக்னன்சி டயபிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் வெயிட் கேட்டகரியிலையோ ஒபீஸ் கேட்டகரியிலையோ இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐடியலாக வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னென்சிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுனால இந்த டயபிட்டிஸை தவிர்க்கலாம். இன்னொன்று ஏஜ் ஆஃப் மேரேஜ், ஏஜ் ஆஃப் சைல்ட் பேரிங் எல்லாமே வந்து இப்போ நமக்கு அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 30-35 அப்படின்னு வரப்போ உங்களுக்கு த சான்சஸ் வில் பி மோர். இந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டாக ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களோட பிஎம்ஐ, உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சிக்குள்ளே போகிறதுக்கு பாருங்கள். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயபிட்டிஸ், அம்மா அப்பாவுக்கு டயபிட்டிஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு டயபிட்டிக் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். இவங்களுமே வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சி வந்து ஒரு டயபிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த ப்ரெக்னென்சியில் டயபிட்டிஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். Thank you.